இத பாரு மருது, அவளை கொஞ்சம் பாரு. என்னதான் அவ எந்த உணர்வும் இல்லாம இருந்தாலும் அவ மனசு உன்னைத்தானே எதிர்பார்க்குது. அவகிட்ட ஒரு வார்த்தை பேசலாம்ல? ஏன்பா ஏன் இப்படி பண்ற? ஒரு வார்த்தை அவகிட்ட வந்து பேசுப்பா. பேசுறா இவகிட்டலாம் பேசணும். இத பாரு மருது, முத்தரசு வந்து நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டதும் நாங்க வர்றதுக்கு சம்மதிச்சதே இவளுக்காகத்தான்ப்பா. இத வச்சாவது எல்லாம் சரியாகும், நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்கிற நம்பிக்கையில தான் கூட்டிட்டு வந்தோம்ப்பா. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதப்பா. ஏற்கனவே ரணமான மனசு இன்னும் ரணமாயிடும். ஆத்திரத்திலயும் அவசரத்திலயும் வார்த்தையை அள்ளி கொட்டிட்டா அப்புறம் அள்ள முடியாது மருது. நான் சொல்றத கேளு. பெரியமா, சொந்தக்காரங்களாயிட்டீங்களேன்னு பாக்குறேன், இல்ல மரியாதை கெட்டோம். என்ன சொன்னீங்க? இவங்களை சேர்ந்து நான் வரணுமா? இல்ல நான் கேக்குறவங்களுக்கு மனசாட்சின்றது இல்லையா? எப்படி பெரியமா சொத்த போனத்தோட வாழ முடியும்? எங்க சுடுகால போய் என்ன கொடுத்துறாங்க நடத்த முடியும்? பேசுறாங்க பேச்சு. இவ கூட வாழணுமா? போய் இவளை எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் கலை கலை என்ன கருத்து என்னாச்சு? அண்ணே, அண்ணிய மருதனை எட்டி வச்சிட்டாருன்னு. டேய் டேய் டேய், என்னடா என்ன பண்றன்னு தெரிஞ்சா பண்ணிட்டு இருக்கியா? கையாரா கார்த்தி, கார்த்தி என்ன கார்த்தி, அவனை கொஞ்சம் உள்ள கூட்டு போ கார்த்தி. அண்ணே, நாங்க பாத்துக்கிறோண்ணே. என்னடா அப்படியே பொங்குற? இவர அக்கா பொண்ணு அறுத்து விட்டு இதே ஊர் முன்னாடி வேற ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றேன் பாக்குறியா? பாக்குறியாடா, ஊரறிய தானே பேசிக்கிட்டு இருக்க. இதே ஊரறிய நானும் சொல்றேன். வேற கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி இந்த ஊர்ல வாழன்னு பாத்துருவோமா? கையை எடுறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். முத்தரசு, அப்பவே வேண்டான்னு சொல்லி நான் கோவில்ல வேண்டாம் வெட்பாதானே நின்னுகிட்டு இருந்தேன். பத்திரிகை கொடுத்து வாவான்னு சொல்லிட்டு இப்ப திட்டம் போட்டு அவமானப்படுத்துறீங்களா? இல்லப்பா சத்தியமா சத்தியமா இந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ தப்பா எடுத்துக்கிறப்பா. அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். டேய் மருது, டேய் என்ன டேய் மருது, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன்டா அப்படி அசிங்கமா தப்பா பேசிட்டு இருக்கடா? நல்ல காரியம் நடக்கும்போது உனக்கு தப்பா தெரியலடா? நான் தப்பு? நான் தப்பா பேசுறேன்? நான் பேசுறத தப்பு தான் சொல்லு. என்ன தப்பு பண்ணியா? ஏண்டா ஊர்ல இருக்க பெரியவங்க வந்திருக்காங்க, எல்லாத்தையும் அவமானப்படுத்துற. நம்ம வீட்டு பொண்ணுடா அக்காளே, அவளை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்க? அப்படிதான் பேசுவேன். அவன பெரிய இவ்வளா ஆமாமா வாங்க. உங்களை பெரிய மனுஷங்களை நம்பி வந்ததுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். வீட்டுக்குள்ள உங்க பையன் வந்து குடிச்சிட்டு ஆடிட்டு அவமானப்படுத்திட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் நீங்க எதுவுமே பேசல. உங்க பையன் மேல அவன் கைய வச்சதும் அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? நீ பேசாத முத்தரசு. நீ ஏப்பா மருந்து மேல கைய வச்ச? கை வைக்காம என்ன சித்தி பண்றது? என்ன வார்த்தை பேசிட்டு இருக்காம? கலை யாரு சித்தி? நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மருமக. அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால இப்படி ஆயிட்டா. அதுக்கு தூக்கி வெளியே போட்டுற முடியுமா? ஏன் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, என் கண்ணு போயிடுச்சு, தூக்கி வெளியே போட்டீங்களா? சித்தி, அப்படிலாம் கலையை விட்டுற முடியாது. கலை கூட சேர்ந்தா அவன் வாழ்ந்தாகணும். கலை இந்த வீட்டுல தான் இருப்பா. அவளை விட்டுட்டு அவன் போகணும்னு நினைச்சானா அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அது நடக்காது. இவரு நீ அண்ணன் தான், அதுக்காக என் வாழ்க்கையில நீ முடிவு பண்ண கூடாது. சும்மா வேணாண்டா, தயவுசெய்து சொல்ல புரிஞ்சுக்கோடா. ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு, நீ குடிச்சிட்டு வந்து இப்படி
இங்க நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு. நீ தயவு செய்து கலட்ட பண்ணி அதை நிறுத்திடாத. கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும், புரியுதா? சூப்பர்ண்ணா. எப்படி நிச்சயதார்த்தம் பண்ணி ஸ்வேதா நல்லா இருப்பா, நீ வெளியில கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட சந்தோஷமா வாழுவ. ஆனா இந்த பணத்து கூட வாழணுமா? சூப்பர்ண்ணா. நீ மட்டும் சந்தோஷமா இருக்கணும். நான் கெட்டு நல்ல திட்டம் போடுறேன். நீ திட்டம் போறதா இந்த வீட்டுல நடக்கணும்னு நினைக்கிற. நடத்துன நீ நடத்து. மருது வேணாண்டா, என் பொறுமையை சோதிச்சுட்டு இருக்க நீ. நான் அமைதியா இருக்கணும். நேரத்துக்கு நான் அமைதியா இருக்கணும். நான் கேட்காம இந்த வீட்டுல வேற யாரு கேட்பா? என் வாழ்க்கை கிடைக்கிறது ஒளியிட்டோம். அதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன், நான் அமைதியா போகணும்ல. நல்லா இருக்குண்ணே. உனக்குனா ஒரு நியாயம், எனக்குனா ஒரு நியாயம் இல்ல. செம்ம. நீ என்ன பண்ண? சித்ராவோட வாழ்ந்த, சித்ரா செத்தோட நீ என்ன பண்ண? வெளியில கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தல்ல. இப்ப வெண்ணிலா செத்தா அடுத்த இன்னொரு பொண்ணு கூட சந்தோஷமா இருக்க போற. இதெல்லாம் உங்ககிட்ட காசு இருக்குதுன்னு இப்படி பண்ற. உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னா நான் கேட்பேன். என்னடா சொன்ன? ஆமாண்ணா, வெண்ணிலா செத்தவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நீ பண்ணிக்கிற ஆள் தான். எவ்வளவு தைரியம் இருந்தா வெண்ணிலா செத்துருவான்னு சொல்லுவேன். சண்டை போடுறீங்க. அண்ணன் பார்த்தா சொல்ற பேச்சு கேளு மருது. மருது அண்ணன் சட்டையை விடுறா. நான் சொல்றதை கேட்க போறியா இல்லையா? டேய் மருது, தெரிஞ்சுதா பண்றியா? டேய் விட போறியா இல்லையா? கொன்றுவா உன்னை. முத்தரசு மேல கைய வைக்கிற அளவுக்கு உனக்கு திமிரு வந்துருச்சா? 1000 இருந்தாலும் அவன் உன் அண்ணன்டா. மன்னிப்பு கேள்றா. விட சொல்லுமா? என்னமா நீ என்ன மன்னிப்பு கேட்க சொல்ற? மன்னிப்பா? ஐயோ, என் வாழ்க்கை ஃபுல்லா நான் அடிமையா இருந்து அடங்கி போறது போதும். இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். முடியாது, என்னால முடியாது. அண்ணே அண்ணே வேணாண்ணே ப்ளீஸ் அண்ணே. வேணாண்ணே. என்ன பண்ணுவ? நான் அடிப்பியா? அண்ணே அடி. நிச்சயதார்த்தம் நடக்கணும்ண்ணே ப்ளீஸ்ண்ணே, விடுங்கண்ணே. என்னடா பண்ணாத அவமானத்தெல்லாம் பண்ணிட்டு அண்ணனும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடுறீங்களா? இங்க பார்ப்பா தென்னரசு, எங்களுக்கு ஒண்ணு நாடகம் நடத்தணுங்கிற அவசியம் இல்ல. ஏற்கனவே நடக்க போற விசேஷத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சேன்னு நினைச்சா நீ என்னடா நாடகம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? ஆமாமா, உங்க பையன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன். அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு நீங்களும் கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, என் அக்கா மகளை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. இன்னும் சொல்ல போனா வீட்டுல எல்லாரும் மனசளவுல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு ஒரு நல்லது நடக்காம உங்க தம்பி மகளுக்கு நல்லது நடந்துருமா? ஐயா, தள்ளி போவையா? யாராவது பக்கத்துல வந்தீங்க இவ்வளவு அறுத்துருவேன். மாமா வேண்டாம் மாமா, விடுங்க மாமா. இது இப்படியே போச்சுன்னா நிச்சயதார்த்தம் நின்னுடும் போல இருக்கே. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு. நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நடத்தி ஆகணும். அவளை ஒண்ணு பண்ணிடாத, தயவு செஞ்சு அவளை ஒண்ணு பண்ணிடாதப்பா. என்ன நீலாம்பரி அம்மா, உங்க தம்பி மக கழுத்துல கத்தி வச்சதும் இப்படி பதறீங்க? இவ்வளவு நேரம் என் அக்கா மகளை பத்தி மருது வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா, அப்ப அந்த சத்தத்தை காணுமே.
இங்க பாருங்க, எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. நடக்க விட மாட்டேன். இப்ப பேச சொல்லுங்க. இப்ப பேச சொல்லுங்க. பேசுறா. பேசாம இரு. அவளை ஏதாவது பண்ணிட போறேன்டா. தெனர்சு கத்தி எடுங்க. பயமா இருக்கு. கத்தி எடுங்க ப்ளீஸ். தென்னரசு, பாருப்பா, நான் அவசரப்படாதப்பா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எதுவா இருந்தாலும் பேசிட்டுக்கலாம். தென்னரசு, தயவுசெய்து நீயாவது நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. அவளை விட்டுருப்பா. அருவாளை எடுத்துருப்பா. தென்னரசு, அருவாளை என் கழுத்துல எவ்வளவு நேரம் வேணாலும் வச்சுக்கோ. வேணும்னா எவ்வளவு கீரல் வேணாலும் போட்டுக்கோ. எனக்கு தேவை இந்த நிச்சயதார்த்தம் நிக்கணும். அது உன் மூலமா நடந்தா என்ன, வேற யார் மூலமா நடந்தா என்ன? இங்க பாருப்பா, தயவு செஞ்சு கத்தியை எடுத்துருப்பா. இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு உங்க பையனை கத்தி எடுக்க சொல்லுங்கம்மா. கொஞ்சம் சொல்லுங்க. சொன்னா கேளு, கோவப்படாதப்பா. கத்தி எடு. முடியாதுமா. இவ வாய்க்கு வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா. எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு மானங்கட்டு போய் நிக்க சொல்றியா? இங்க பாரு, நான் சோத்துல உப்ப போட்டு தின்னுகிட்டு இருக்கேன். இவள மாதிரி எல்லாம் கிடையாது. அடுத்தவங்க காசுல தின்னுகிட்டு எவ்வளவு எகத்தாலும் இவனுக்கு. இவள முதல்ல கலை கூட வாழுவன்னு எழுதி தர சொல்லுங்க. பேசின விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? கலை கூட வாழ்றன்னு எழுதி தரணுமா? ஏய், அதெல்லாம் செட்டா விட நடக்காதுடா. அப்போ இந்த நிச்சயதார்த்தமும் நடக்காது. எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன். ரோஷினி அக்கா, இந்த லெட்டரை யாரோ ஒரு அம்மா கொடுத்ததா சொல்லி பார்வதி அம்மாட்ட கொடுத்துருங்க. சொல்றதை கேளுப்பா. என்னப்பா இது? முதல்ல அந்த பொண்ணு கழுத்துல இருந்து அருவாள் எடுப்பா. எனக்கு போறியா இல்லையாப்பா? அம்மா, என்னம்மா? யாரோ ஒரு அம்மா வந்து இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்னது இது? எனக்கு தெரியல. இந்தாங்க. அத்தை, தென்னரசு மாமா கத்தியை எடுத்துட்டு நிச்சயதார்த்தத்தை நடக்க விட்டாதான் ஸ்வேதா அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து இந்த கல்யாணமும் முடியும். அப்பதான் நானும் இந்த வீட்டுக்குள்ள திரும்பவும் வர முடியும். நீங்க நினைச்ச மாதிரி கலைய நல்லபடியா வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வெண்ணிலா, ஸ்வேதா, கலைங்கிற 3 பெண்களோட வாழ்க்கையும் உங்க கையில தான் இருக்கு. இப்படிக்கு வெண்ணிலா. அப்போ எழுதி தர மாட்டேன். எதுக்கும் ஒத்துவர மாட்டல. அப்படி இருக்கிறப்ப நான் மட்டும் இறங்கி வந்துருவேனா? ஏறி மிதிக்க தான்டா செய்வேன். நீங்களா ஏறி ஏறி மிதிக்க நான் மட்டும் ஒடுங்கி போயிட்டு இருப்பேன்னு நினைக்காத. கத்தி எடுங்க ப்ளீஸ். தென்னரசு, நிறுத்தியா? முதல்ல கத்தியை கீழே போடு. அம்மா, என்னம்மா நீ அவங்கள மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இங்க பாரு தென்னரசு, விட்டுறியா? உன் கால்ல விழுறேன். விட்டுறியா? இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடியட்டும். கத்தியை கீழே போடு. தென்னரசு, அம்மா நான் சொல்றேன், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுப்பா. இத பாரு தென்னரசு, 1000 இருந்தாலும் கலையை நம்ம இந்த வீட்டுல கொடுத்துருக்கோம். நம்மளால இந்த வீட்டுல நடக்கிற விசேஷம் தட்டி போச்சுன்னு இருக்க கூடாதுடா. சொன்னா கேளுடா. தயவு செஞ்சு வேண்டாம், விட்டுரு. எல்லாத்தையுமே மறந்துடுவாங்கடா. கடைசியில நீ பண்ணது மட்டும்தான் நிக்கும். இத பாருங்க, தென்னரசு ஏதோ கோவத்துல இப்படி பண்ணிட்டான். தயவு செஞ்சு யாரும் எதுவும் மனசுல வச்சுக்க வேண்டாம். தென்னரசு பண்ணதுக்காக உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் உட்காருங்க. இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடியட்டும். பெரியம்மா, பெரியம்மா ரொம்ப நன்றி பெரியம்மா. ஆனா நீங்க எதுக்கு பெரியம்மா மன்னிப்பு கேக்குறீங்க? உங்க மேல ஒரு தப்பும் கிடையாது. தப்பெல்லாம்
மருது மேலதான். தென்னரசு, தென்னரசு, இந்த பாருப்பா, நம்மள அண்ணன் தம்பிங்கப்பா. எனக்கு நீ வேற மருது வேற இல்லப்பா. அவன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்பா. தயவு செய்து மன்னிச்சிருப்பா. மனசுல எதுவும் வச்சுக்காத. சரி விடுங்கப்பா, அதான் முத்தரசையா சொல்லிட்டாருல, நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி முடியுங்க. எல்லாரும் உட்காருங்க, நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சிடலாம். நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. என்னத்தது இப்படி ஆயிடுச்சு? அமைதியாரு. கல்யா, தம்பி உட்காருங்க உட்காருங்க. நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த பத்திரிகை அன்புடையீர் நிகழும் சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் நாள் 29/10/2020 வியாழக்கிழமை திரியோதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 10:45 மணிக்கு மேல் 11:45க்குள் துலா லக்னத்தில் காலம் சென்ற திரு கருணாகரன் திருமதி லட்சுமி அவர்களின் குமாரதி சௌபாகியவதி திருநறை செல்வி ஸ்வேதாவிற்கும் திரு ரத்னசாமி திருமதி ரஞ்சிதம் அவர்களின் குமாரன் திருநறை செல்வன் கோகுல கிருஷ்ணனுக்கும் பெரியோர்கள் முன்னிலையிலும். சாமி, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. சித்தி, என்ன சித்தி? இல்ல முத்தரசு, இப்ப வரைக்கும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வரவே இல்ல. அதான் அவங்க இந்நேரம் வந்து சேர்ந்துருக்கணுமே. இல்ல முத்தரசு, இப்ப வரைக்கும் வரல. சரி சித்தி, அதுக்காக நம்ம ஏற்கனவே நிறைய தடங்கள் ஆயிட்டு இருக்கு. நிறுத்த வேணாம் சித்தி. அது அவங்க சார்பா தான் அழகப்பா மாப்பிள்ள இருக்காரு. அவரு தாய்மாமன் தானே சித்தி. நாம ஆரம்பிச்சிடும் சித்தி.